வீட்ல எல்லாருமே வந்து ரொம்ப மோசமா வந்து விஜய திட்டி அனுப்புறாங்க. அதனால விஜய் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு பொறுமையா வந்துட்டே இருக்காரு. அப்போ வந்து காவேரியை பார்க்குறாரு விஜய். காவேரியை பார்த்தோன்னா காவேரி கிட்ட பேசலான்னு விஜய் போறாரு. அப்போ காவேரி அவாய்ட் பண்றாங்க. "ஏன் காவேரி நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "நான் உங்கள புரிஞ்சுக்கினது தான். ஆனா நடக்கிற பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கே. நான் என்னதாங்க பண்றது?" அப்படி சொல்றாங்க. "ப்ளீஸ் காவேரி என்ன நீயாவது புரிஞ்சுக்கடி. யாருமே என்ன புரிஞ்சுக்கல. எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்துறாங்க. நீயாவது புரிஞ்சுக்கோ காவேரின்னோன்னே, "நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? நீங்க இந்த பிரச்சனைய தீர்க்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையே மீண்டும் தாங்க போகும். எங்கள் வீட்லேயும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ இந்த பிரச்சனையை தீர்ப்பீங்க எனக்கு தெரியல. எல்லாரும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. இந்த கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்கங்க. நீங்களே சொல்லுங்கங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களே சொல்லுங்கள்." அப்படி எனக்கு புரியுது காவேரி. எனக்காக தானே இவ்வளோ பொறுத்துட்ருக்கேன்னு எனக்கு புரியுது. ப்ளீஸ் காவேரி என்னை தப்பாக நினைக்காதடி. சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையை நான் தீர்த்துருவேன் காவேரி. இங்கே பாருங்கள், வெண்ணிலாவோட பிரச்சனை பெருசாகும். நான் முன்னாடியே சொன்னது தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு. இப்போ வெண்ணிலாவுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்ல போகிறீங்க? இங்கே பாரு காவேரி, கண்டிப்பாக நான் வந்து வெண்ணிலாவோட பிரச்சனையை தீர்ப்பேன்டி. அவள் புரிஞ்சுக்காம அந்த வெண்ணிலா வந்து நடந்துட்டுருக்கா. உண்மை என்னன்னா, அவள் புரிஞ்சுக்கல காவேரி. அதுதான் பிரச்சனை. அவள் புரிஞ்சுக்கினால நம்மளுக்கு இருக்க உறவை கண்டிப்பாக அது பிரச்சனை தீரும். சரிங்க, அவங்க எப்போ புரிஞ்சுக்கிறது, எப்போ பிரச்சனை தீர்றது? நாளுக்கு நாள் வீட்டில் இருக்க முடியல, பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னோடனே, எனக்கு புரியுது காவேரி. ப்ளீஸ் காவேரி எனக்காக வந்து கொஞ்சம் வந்து மன்னிச்சிடு காவேரி என்ன ப்ளீஸ் காவேரி அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ காவேரி அப்படியே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அதிர்ச்சி அடைகிறார் விஜய். "காவேரி உனக்கு என்னடி ஆச்சு ஆச்சு?" அப்படி சொல்லிட்டு ஓடி போயிட்டு காவேரி தூக்குறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனோன்னு தான் விஜய்க்கு வந்து விஷயமே புரியுது. இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே, "அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் கொஞ்சமாவது இருக்கா உங்களுக்கு? அந்த பொண்ணை சாப்பிட வைக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கவங்க நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும், இல்லைன்னா இப்படி தான் மயக்கம் வரும்." அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. "என் காவேரி கர்ப்பமாக இருக்காளா? நீங்கள் யார் சார்?" அப்படின்னா, "நான் அவரோட ஹஸ்பண்ட்." "என்ன சார் நீங்கள் ஹஸ்பண்டுன்றீங்க? ஒய்ஃப் எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு." திட்டிட்டு போகிறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல ஓடி போகிறாரு விஜய். காவேரி கிட்ட, "காவேரி உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்கியாடி? நான் அப்பாவாக போகிறேன்னா ஏன் காவேரி என்கிட்ட சொல்லலை?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. காவேரி வந்து "சாரி விஜய்" அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து அவரோட கையை வச்சு தன்னோட வயிற்றில் கை வைக்க சொல்கிறாங்க. வச்சு பார்க்குறாரு. அப்புறம் காதை வச்சு பார்க்குறாரு. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. "காவேரி இதுக்கப்புறம் வந்து உனக்கு எனக்கு உள்ள எல்லா பிரச்சனையும் நம்ம குழந்தை தீர்த்துச்சுடி." அப்படின்னு. ஆமாம்" அப்படின்றாங்க. "இங்கே பாரு காவேரி, இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம குழந்தை வந்துருச்சு. நம்ம குழந்தை இருக்கிறதால எனக்கு புது தெம்பு வந்திருக்குடி. எல்லா பிரச்சனையும் நான் உடனே தீர்த்துருவோம் பாரு." அப்படின்னோடனே, நிஜமாக சொல்ல நிச்சயமாக தாண்டி சொல்கிறேன். இங்கே பார், இப்போ நம்ம குழந்தை வந்துச்சு. இதுக்கப்புறம் நீ எந்த கவலையும் படக்கூடாது. இருக்கிற பிரச்சனை எதுவுமே வந்து நீ வந்து எடுத்துக்கக்கூடாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா?" அப்படின்றாங்க. சரிங்கன்றாங்க. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் விஜய். உடனே வந்து விஜய்க்கு வந்து அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியாது. மறுபடியும் காவேரி வந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே டாக்டர் வராங்க. "இப்போ பரவாயில்லையாம்மான்றாங்க." "என்ன சார் நீங்கள் அவங்க பார்த்து சார் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அனிமிக்காக இருக்காங்க சார், கொஞ்சம் பாருங்கள்." அப்படின்னோடனே, "சாரி சிஸ்டர்." அப்படின்னோடனே, "சார் உங்களை மேடம் கூப்பிட்றாங்க டாக்டர்." அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு விஜய் போய் பார்க்குறாரு. "என்ன சார் நீங்கள் உங்களை வந்து எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தெரியுமா காவேரி கிட்ட கூட்டிகிட்டு வர சொல்லி, கூட்டிகிட்டே வரல. சாரி மேடம். இந்த மாதிரி எனக்கு தெரியும் சார் நீங்கள் வெளியூரில் வேலை செய்கிறீங்கன்னு. இருந்தாலும் வந்து பொண்டாட்டியை பார்த்துக்க வேண்டியது கடமை இல்லையா?" அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. "சரிங்க சார் எத்தனை மாதம் மேடம்?" அப்படின்னு சொன்னோன்னே, "ஏன் உங்களை அவங்க கிட்ட சொல்லலையா?" அப்படின்னோடனே, "அது வந்து 2 மாதம் முடிச்சு 3வது மாதம். இப்போல்லாம் ரொம்ப வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கணும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன தேவை மெடிசன் வேணும் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து வாங்கிட்டு போங்க." அப்படி சொன்னோன்னே, "தேங்க்ஸ் டாக்டர்." அப்படி சொல்லி அவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறார். "என்ன இவர் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்குறாங்க. இங்கே விஜய் வந்து காவேரி கிட்ட, "காவேரி இந்த விஷயத்த வந்து இப்போவே வந்து எல்லார்கிட்டையும் சொல்லி உடனே உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன்." அப்படின்னோடனே, "அதெல்லாம் வேணாங்க சொன்னால் கேளுங்க. இப்போ கூட்டிகிட்டு வந்து போனீங்கன்னா நல்லா இருக்காது. முதல்ல வந்து அந்த வெண்ணிலாவோட பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க. அப்புறம் என்னை வந்து கூப்பிடுங்க." அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. "என்ன காவேரி அது வரைக்கும் பிரிஞ்சிருக்கணுமா? வேறு வழி இல்லைங்கன்னோடனே." சரி